நான் ஓவியர் அமரவர்மா, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 2-3 பேர் இப்போ வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. சரி, கவர்மெண்ட் வந்து இந்த கண்காட்சியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து நான் பங்கேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னுடைய ஸ்டால் வந்து 44ல் இருக்குது. என்னுடைய நேம் வந்து ஓவியர் அமராவர்மா. என்னுடைய ஸ்டால் வந்து நான் ஹைப்பர் ரியாலிசம் வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதிகமாக. என்னுடைய ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், டிஸ்பிளேல இருக்குது. இது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங், அதுவும் அக்ரிலிக் பெயிண்டிங் தான், அதுவும் ஆயில் பெயிண்டிங்கு. இந்த அக்ரிலிக் பெயிண்டிங் இது ஒரு 3 மாசமா இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு அதனுடைய கண்களுடைய அந்த டீட்டெயிலை வந்து கேன்வாஸில் எப்படியாவது கொண்டு வரணும், அதோடைய ஒரிஜினாலிட்டியை வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னா அந்த ஐயில் இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டி, அந்த உணர்வை வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு அந்த பிக்சர். அதுவும் அந்த பிக்சர் அப்படி அவர் ஒரு காய்கறி வியாபாரி. அந்த பிக்சரும் இதே போல தான், அவருடைய ஸ்கின் டோனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி எப்படியாவது கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இப்போ வரக்கூடியவங்க, எக்ஸ்பெஷலில் பாதி பேர் வரக்கூடியவங்க பார்த்துட்டு இது ஃபோட்டோகிராஃபி ஏதோ வச்சுருக்காங்கன்ட்டு அப்படி போகிறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவங்கள்ட்ட இல்லை இது வரைஞ்சது எப்படி பண்ண, இந்த மாதிரி ஒர்க் மெத்தட் எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாதி பேர் வந்துட்டு ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒரு 70 பேர் ஃபோட்டோகிராஃபின்ட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளோட உழைப்பு வந்து தெரியாமல் போகுதோன்னு ஒரு வருத்தம் இருக்குது. பரவாயில்ல, ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு சொல்லும்போது ரொம்ப பாராட்டுறாங்க. நம்ம இதனுடைய டிடி வந்தாங்க, இன்னைக்கு கலை பண்பாட்டுத்துறை டிடி வந்தாங்க. அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்குன்னு சொல்லி ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப தெரிவித்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாராட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆர்டினரி மக்களில் பார்க்கக்கூடியவங்க ஒரு சில பேர் வந்தால் கூட அவங்களும் பார்த்துட்டு பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணுறது. தேங்க்யூ.